உரி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் நேற்று இரவு பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள பகுதியில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய ராணுவ அதிகாரி இன்று நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் மூத்த செய்தியாளர் ஸ்ரீகுமார். வணக்கம் ஸ்ரீகுமார், சொல்லுங்க, இந்திய ராணுவம் உரி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதா? வணக்கம். லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் சற்று முன்பு டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் என்ன கருத்து தெரிவித்தார் என்றால், இந்திய இராணுவம் இன்று நள்ளிரவு தாக்குதல் நடத்தியுள்ளது எல்லை பகுதியில். இதன் குறிப்பாக 3 இடங்களில் தாக்குதல் நடத்தி அங்குள்ள தீவிரவாதிகளை விரட்டி அடித்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உரி தாக்குதலுக்கு பிறகு இந்திய இராணுவம் முதல் முறையாக எல்லை பகுதியில், அதாவது எல்லைக்கோட்டு பகுதியில் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியாக பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் பாகிஸ்தான் ஜெய்ஷே-இ-முகமது என்ற தீவிரவாத அமைப்பானது இந்தியாவில் காஷ்மீர் பகுதியில், உரி பகுதியில் தாக்குதல் நடத்தியதில் நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள் 18 பேர் கொல்லப்பட்டனர். அதை தொடர்ந்து இந்தியா தாக்குதல் தொடுக்கும், அதாவது உரிய வகையில் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் என்ற விதத்தில் இந்தியாவில் பலரும், அரசியல் அமைப்பினரும் சரி, அரசியல் தலைவர்கள் மற்றும் பலரும் இந்த கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். அதன் அடிப்படையில் நேற்று இந்திய இராணுவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட செய்தி கிடைத்தது. அந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதத்தில் சில தீவிரவாத அமைப்பினர் இந்திய எல்லை பகுதியில் நுழைந்து தாக்குதல் தொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் இந்திய இராணுவம் அந்த பகுதியில் எல்லைக்கோட்டை கடந்து சென்று தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இந்த தாக்குதலில் பலரும் இறந்திருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. எத்தனை தீவிரவாதிகள் இறந்துள்ளனர் என்ற தகவல்கள் இதுவரை இல்லை. ஆனால் பாகிஸ்தானுடைய இராணுவமானது தகவல் தெரிவித்துள்ளது. பிம்பர், ஹாட் ஸ்ப்ரிங் மற்றும் சில பகுதிகளில் இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் 2 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனராக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். இதுவரை அவர்கள் மட்டுமே எத்தனை இராணுவ வீரர்கள் இறந்துள்ளனர் என்ற தகவலை தெரிவித்தனர். இந்திய இராணுவம் இதுவரை எத்தனை தீவிரவாதிகளோ அல்லது பாகிஸ்தான் இராணுவத்தினோ கொல்லப்பட்டனர் என்ற தகவலை இதுவரை தெரிவிக்கவில்லை. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் என்று இந்திய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன் லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் தெரிவித்துள்ளார். தற்போது இதற்கு அடுத்து பதற்றமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நிலைமை உள்ளது. ஏனென்றால் பாகிஸ்தான் இராணுவம் இதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அங்குள்ள அரசியல் அமைப்பினரும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஒரு பதற்றத்தை இந்த தாக்குதல் உருவாக்கியுள்ளது. ஸ்ரீகுமார், இந்த தாக்குதல் காரணமா இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான நிலவும் சூழல் ஏதேனும் எழுந்திருக்கிறதா? நான் இப்போ குறிப்பிட்டது போல் இது பதற்றமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தற்போது தெரிவித்த கருத்து என்பது, இது ஒரு இராணுவத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தீவிரவாதி அமைப்புகளை தகர்ப்பதற்காக செய்யப்பட்ட நடவடிக்கை என்று கூறியுள்ளார். ஆனால் தொடர்ந்து இது போன்று தாக்குதல்களை தொடுப்போம் என்று அவர் குறிப்பிடவில்லை. அதனால் இது சற்று பதற்றத்தை குறைக்கும் என்று கருதப்படுகிறது. ஆனால் எந்த விதமான தாக்குதலை பாகிஸ்தான் கொடுக்கப் போகின்றது என்பதை 2 இராணுவ அதிகாரிகளும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இதனை அடுத்து சர்வதேச அளவில் உள்ள தலைவர்கள் அனைவரும் இதற்காக தங்களுடைய குரல் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்கா 2 நாடுகளும் பதற்றமான சூழ்நிலை உருவாக்கக்கூடாது, அமைதியை காக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய சார்க் மாநாட்டை இந்தியா புறக்கணித்துள்ளது. அதைத் தொடர்ந்து மற்ற நாடுகளும், பூட்டான், நேபாள் ஆகிய நாடுகளும் புறக்கணித்துள்ளன. இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நிச்சயமாக ஒரு பதற்றமான சூழ்நிலையை 2 நாடுகளுக்கும் இடையே நிலவி இருக்கிறது இந்த உரி தாக்குதலினால்.